காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன படம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக வெளியான அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரோட 3வது எபிசோட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாமா? ஆனால் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். அதனால நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஃபயர் நேஷனை நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்படியே ஜூமாக ஒரு கும்பல் நெருப்பு தேசத்துக்கு கொடூரமாக ஆட்சி சேர ஃபயர் லார்ட் ஓசாயை போட்டதில் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இந்த அரசன் ஓசாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஏகப்பட்ட அப்பாவி மக்களை கொண்டு இருக்கான். ஒவ்வொரு தேசத்துலையும் இருக்கிற பெண்டர்ஸ் எல்லாரையுமே கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவனால பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் ஒன்னா சேர்ந்து நெருப்பு தேசத்து அரசன் ஓசாயை போட்டதில்ல இப்படி ஒரு சின்ன குழு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட இந்த புரட்சி படையில புதுசா ஒருத்தவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. நம்மள மாதிரியே ஃபயர் நேஷன் ஆளுங்களால தன்னோட குடும்பத்தை இழந்திருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு பொண்ணை காட்ட, இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, பின்னால மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்னோட அம்மா அப்புறம் என்னோட தம்பி 2 பேரையும் இந்த போர் நடக்கும்போது கொண்டுட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த ஃபயர் நேஷனோட ஆளுங்க தான். இப்போ நான் அனாதையா வலியும் வேதனையோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு அரண்மனையில் வேலை பார்க்குறான். அவளோட உயிரை பணையம் வச்சு தான் நமக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கா. இந்த பொண்ணுக்கே எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது ஃபயர் லார்ட் ஓசாய் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வர கதவை திறந்து விடுறது யாரு அப்படின்னா அந்த பொண்ணு தான். உள்ள வந்த இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி வந்துட்டே இருக்கும்போது இவங்களை ஏகப்பட்ட படை வீரர்கள் சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த அரசன் ஓசாய், ஏன்னா என்ன கொல்றதுக்கே பிளானா, என்ன கொண்டுட்டு அவ்வளோ ஈஸியாக வெளியே போயிட முடியுமா உங்களால, என்னோட ஆளுங்க உங்களை குடும்பத்தோட கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட கொடுமையான ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைச்சாலே போதும் அப்படின்னு இவன் சொல்ல, இதுக்கு அந்த அரசன் ஓசாய், இந்த உலகத்திலேயே இப்போ ஃபயர் நேஷன் தான் தலை சிறந்த நாடாக இருக்குது. சொல்ல போனால் இந்த மொத்த உலகத்தையுமே என்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இது நம்மளோட ஆட்சி. இது வெறும் ஒரு அமைதியை கொண்டு வரதுக்கு நான் செஞ்ச முயற்சி தான் அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு எத்தனை அப்பாவி மக்களை உயிரிழந்திருக்காங்க தெரியுமா, மக்களோட கஷ்டத்தையும் வலியும் புரிஞ்சிக்காதவன் ஒரு அரசனே கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபசீனில் பார்த்த பொண்ணு வரவும், ஃபயர் நேஷனில் திறமையை செயல்படுறாங்க எல்லாருமே நம்ம கௌரவிக்கிறது வழக்கம். நான் சொன்னது சரிதானே அசுல்லா அப்படின்னு அந்த பொண்ணை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கொய்யால அந்த பொண்ணு இவர் அப்பான்னு சொல்ல, இங்க அப்படியே ஒரு ட்விஸ்ட்டை வைக்க, ஏன்னா இந்த மாதிரி புரட்சி படை ஒன்று கிளம்பி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே ஃபயர் லார்ட் ஓசாய் தன்னோட சொந்த மகளான அசோலாவை அனுப்பி இவங்களை பிடிச்சிட்டு வர சொல்ல, இந்த பொண்ணு சரியான வில்லத்தனமான ஆளா இருக்க இவங்களை ட்ரிக்கா கூட்டிட்டு வந்து இங்க மாட்டி விட்டுருது. உன்னால எங்களை வேணா தடுக்க முடியும், ஆனா ஒருத்தனை உங்களால தடுக்கவே முடியாது, அவன் தான் அவதார், உன்னோட சாவு அவனோட கையில தான் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருமே அப்படியே எரிச்சு கொண்டுட்டுறாரு அந்த கொடூரமான அரசன் ஓசாய். இவங்க இப்படி துடிக்க சாகிறத இந்த அசோலாவோ அவ்வளவு ரசிச்சே பார்த்துட்டு இருக்கா. என்னது அவதாரெல்லாம் கட்டுக்கதையாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவனுங்க இன்னமும் அவதாரெல்லாம் திரும்பி வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, முட்டா பசங்க அப்படின்னு இவ சொல்லிட்டேன். இப்போ அரசன் ஓசாய் போன எபிசோட்ல ஒரு லெட்டர் அந்த தளபதி அனுப்பியிருப்பான் இல்லையா, அதை அசோலா கிட்ட கொடுக்கவும், இதை படிச்சு பார்த்த அசோலா ஜூக்கு அவதார் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சதுமே இவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அங்கே சீன் கட்டாக நம்ம கட்டரவை தான் கட்டாங்க. அவள் அப்படியே அந்த ஆயா அனுப்பி வச்ச குறிப்புகளை வச்சு பயிற்சி எடுக்கும்போது அங்கே வந்த ஹீரோ ஆங்கு, நம்ம அடுத்து வடக்கில் இருக்கிற வாட்டர் ட்ரைபுக்கு தான் போகிறோம், அங்கே வாட்டர் பண்டர்ஸ்லாம் சிறந்த மாஸ்டராக இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, வாங்களே கிளம்புவோம், நமக்கு இப்போ போதுமான தண்ணியும் இருக்குது, இப்போ சாப்பிட்றதுக்கு போதுமான பழங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சாக்கா சொல்ல, அப்படி எல்லாரும் கிளம்பி போக, அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அங்கே பாருங்க அப்படின்னு கத்த, என்னையா அந்த மொட்டை எப்போ போதும் கத்திட்டே இருக்கா அப்படின்னு சாக்கா சொல்ல, தூரத்தில் ஒருத்தவன் பறந்து போயிட்டு இருக்கான், அவன் ஒரு ஏர் பண்டராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்போ சாக்கா, என்ன அவன் அந்த மலை நோக்கி போயிட்டு இருக்கானே, அது மலை ஒன்றும் இல்லை, அதுதான் ஒமாஷோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஜூக்கோவையும் அங்கிள் ஐரோவையும் காட்டுறாங்க. இவங்க கூட அந்த தளபதி ஷாவும் இருக்கிறான். அந்த அவதார் கியோஷி தீவுலேருந்து வடக்கு நோக்கி தான் போனான். இப்போ அவன் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு நம்ம ஜூக்கோ சொல்ல, அதுக்கு அங்கிள் ஐரோ, அவன் வேணா அவதாரா இருக்கலாம், ஆனா அவனும் மனுஷன் தான், எப்படியும் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் தரையிறங்கி தானே ஆகணும், ஃப்ரீயா விடு ஜூக்கோ, அதெல்லாம் அசால்ட்டா பிடிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொல்லிட, நான் இப்பவே அந்த அவதாரை பிடிக்க என்னோட வீரர்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தளபதி சொல்லிட, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவதார் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது சொன்னல, உன்னோட மரமண்டைக்கு அது ஏறவே ஏறாது அப்படின்னு ஜூக்கோ சொல்ல, மரமண்டையா அந்த மொட்டையை இங்க பக்கத்துல எங்க சுத்திட்டு இருந்தான் அப்படின்னா நம்ம கிட்ட ஈஸியா மாட்டிப்பான், ஆனா அதுவே அவன் வடக்குல இருக்கிற வாட்டர் ட்ரைவுக்கு போயிட்டான் அப்படின்னா அவனை எந்த கொம்பம் வந்தாலும் பிடிக்கவே முடியாது, அதனால நீங்க அனுமதி கொடுத்தா என்னோட நம்பிக்கையான ஆளுங்களை நான் என் கூட சேர்த்துக்கிட்டு அந்த அவதாரை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு இவன் சொல்லிட, அவ்வளவுதான், நம்ம ஜூக்கோக்கு இதை விட்ட வேற வழியே இல்லை, அதனால ஒத்துக்கவும், யார் அவன், என்னமோ இவன் தான் அந்த அவதாரை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறான், இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கா அப்படின்னு நம்ம ஜூக்கோ புலம்ப, அப்போ அங்க வந்து ஒரு சோல்ஜர் ஒருத்தவன், ஆமா இளவரசே, அந்த ஆளு சரியான கிறுக்கு பய, இதுக்கு முன்னால அதிகாரியா இருக்கிறதுக்கான பரீட்சையில இந்த ஆளு 3 டைம் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே ஜூக்கோ, இப்போ வாங்கிட்டு நான் இதை பத்திலாம் கேட்டேனா, கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, என்ன ஜூக்கோ இவன் மேல போயிட்டு உன்னோட கோவத்தை காட்டுறி அப்படின்னு நம்ம அங்கிள் ஐரோ கேட்க, என்ன அவன் ஒரு உயர் அதிகாரி பத்தி இப்படி தப்பா பேசுறான், இங்க எல்லா இடத்துலயும் ஒழுக்கம் இருக்கணும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் விதிமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போதே இப்போ அப்படியே
நம்ம டீமை தான் காட்டுறாங்க. மலைகளை செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் ஒமாஷுவும். இங்க நிலத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதோட இங்க சாப்பாடுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்ப அப்படியே உள்ள போறதுக்கு மிகப்பெரிய ஒரு லைன் நின்றுட்டு இருக்கு. இந்த நெருப்பு தேசத்து பன்னாடைகள் பண்ண வேலையால வெளி தேசங்களை சேர்ந்த யாரையுமே ஒமாஷுக்குள்ள உள்ள விடலையா. அதுக்கான செக்கிங் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த நம்ம பசங்க பார்த்துட்டே இருக்கும்போது வெளியூர்காரன் ஒருத்தவனை அடிச்சு பறக்க விட்டுறாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம பசங்க பயந்துட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவன் பேர் ஜெட்டு. என்ன வெளியூரா அப்படின்னு அவன் கேட்க, பார்த்ததுமே எப்படி எங்களை வெளியூர்னு நீ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதான் மண்டையை பார்த்தாலே தெரியுதே, இவனுங்க உங்களை உள்ளலாம் விட மாட்டானுங்க, ஒழுங்கா நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறது நல்லது அப்படின்னு இவன் சொல்லிட்டு போக பார்க்க, நம்ம கட்டாரா எப்படியாச்சும் எங்களை உள்ள போறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க, பொண்ணை பார்த்ததுமே சரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு விட, ஒமாச்சு ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிடுவோம். நம்ம ஹீரோ அந்த பறந்து போயிட்டு இருந்தது யாருன்னு போயிட்டு பார்த்தா, அவன் ஏர் பெண்டர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, கால் நடக்க முடியாத ஒரு பையன். இவனோட பேரு தியோ. இப்படி இவனை பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு வெடிக்குதுங்க. அவ்வளவுதான், அந்த இடம் முழுக்க நெருப்பு எரியுது, ஒரே புகையா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவும் கட்டாராவும் அவங்களோட பெண்டிங் திறமையை பயன்படுத்தி அந்த நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு தாடிக்காரன் ஓடி வரான். அப்படியே அந்த கால் நடக்க முடியாத பையனை கூட்டிட்டு போக அவனோட வீட்டுக்கு நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இவனோட பேரு சாய். இவன் தான் அந்த ஒமாஷியோட ஒரு மெக்கானிக்கா. இப்போ அந்த பாம்பு வெடிச்சது இல்லையா, இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னால இது போல ஏகப்பட்ட தாக்குதல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்போ நம்ம கட்டாராம், நாங்க இப்போ வடக்கு நோக்கி போயாகணும், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இந்த இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, ஏல மொட்டை எனக்கு ஒரு வாக்கு கொடுல, இந்த ஃபயர் பெண்டர்ஸ் எங்க பார்த்தாலும் உயிரோட விடக்கூடாது, அவனுங்க கொடூரமான பாவிகள், எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாத்திடு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம பசங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்படி போகும்போதே அந்த பாம்பு அடிச்சதுனால அங்க இருக்க அந்த மக்கள்லாம் அடிபட்டு கஷ்டப்படுறத நம்ம ஹீரோ பார்க்கறான். இது ரொம்ப ஒரு அழகான இடமா இருந்துச்சு. நான் ஆசையா பார்க்க வந்த ஒரு இடம். இந்த நெருப்பு தேசத்து பக்கி பயலுக இந்த ஊரை நாசம் பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நம்ம வாட்டர் டிரைவுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த ஒமாஷோ ஃபயர் நேஷன்லேருந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ அந்த அசோலாவை தான் காட்டுறாங்க. என்னது, யாராலையும் பண்ண முடியாத அந்த விஷயத்த ஜூக்கோ பண்ணிட்டானா? 3 வருஷமா கப்பலில் சுற்றிட்டு இருந்தான். ஆனால் நான் எங்கள் அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையுமே செஞ்சு முடித்தேன், என் உயிரை கூட பணைய வச்சேன். ஆனால் அடுத்த ஃபயர் லார்டு ஜூக்கோவா, என்ன நடந்தாலும் நான் தான் அடுத்த ஃபயர் லார்டு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ அங்கே நின்று இருந்த ஒரு பொண்ணு முறைப்படி ஜூக்கோவுக்கு தான் ஃபயர் லார்டு ஆகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் எனக்கு தான் ஃபயர் லார்ட் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, எந்த காயினை எங்கே நகர்த்தினா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவ சொல்ல, அப்படியே நம்ம பசங்க அந்த தாடிக்காரன் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அந்த பையன் தியோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த பாம்பு போட்ட பன்னாடைகள் மலைக்கு உச்சியில் ஒளிஞ்சிருக்கானுங்க, நாளைக்கால நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தியோ, இந்த ஏர்ஷிப் பண்ணுறதுக்கு எனக்கு நீ உதவி செய்யணும், இந்த தளபதி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல, சாக்காம் அந்த உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அந்த ஃபயர் நேஷனோட ஆளுங்களை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒமாஷில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனால் இந்த தகவல் உண்மையா என்னன்னு பார்க்க உள்ள 2 பேர் அனுப்ப போறோம் அப்படின்னு அந்த தளபதி சொல்ல, ஜூக்கோ இதுக்கு நானும் எங்க பெரிய பைரவும் போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்க நம்ம ஹீரோ மொட்டை நேத்தினி வந்துட்டே இருக்காங்க. இங்க கட்டாரா ஒரு விஷயத்த பாக்குறான். அந்த தாடிக்காரன் சாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஃபயர் நேஷன் ஆளுங்க கிட்ட ஏதோ தகவல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஏல நல்லவ மாதிரி பேசினியேடா, நீ தான் அந்த கருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாரை அவன் கிட்ட போக, யாரோ ஒருத்தவங்க கட்டாரை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒருத்தவன் இவங்களை ஒமாஷுக்குள்ள கூட்டி வரதுக்கு உதவி பண்ணான் இல்லையா, அவன் தான் அங்க இருக்கான். இவங்க அப்படியே அந்த ஃபயர் நேஷன் ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போக, அந்த சாய் ஒரு துரோகி, அவன் தயாரிக்கிற கருவிகள் எல்லாத்தையும் ஃபயர் நேஷன் கிட்ட கொடுக்குறான். ரகசியங்களை கேவலம் பணத்துக்காக விற்கிறான் அப்படின்னு இவன் சொல்ல, இங்க நம்ம ஹீரோ ஆங்கோ அந்த தியோ பையனும் மலை குகைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கட்டாரவும் அந்த பையனும் ஃபயர் நேஷன் ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவன் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். என்னல ஃபாலோ பண்றீங்களா, உங்களை போட்டு தள்ள தான் என் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இந்த ஜெட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கத்தி மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதை வச்சு அசால்ட்டா அவங்களை சமாளிக்க கட்டாரவும் வாட்டர் பெண்டிங் பயன்படுத்தி அவங்களை அட்டாக் பண்றான். அப்படியே ஒரு கட்டத்துல அந்த ஃபயர் நேஷனோட ஆளுங்க இவங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சிட, அப்போ சரியான டைமுக்கு அந்த ஜெட்டோட ஆளுங்க ஃபயர் நேஷன் ஆளுங்களை கொன்னே போட்டுடுறானுங்க. இப்படி நம்ம கட்டாரா கிட்ட நீ நல்லாவே சண்டை போடுற, சொல்லப்போனா நான் பார்த்ததுலேயே அழகான வாட்டர் பெண்டர் நீ தான் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்க, கட்டாராவுக்கு இவன் மேலே ஒரு இருப்பு வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த தியோ பையனும் அந்த மலை குகைக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம கட்டாரா அந்த ஜெட்டு பையன் இருக்கான் இல்லையா, அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போக, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு வகையில் ஃபயர் நேஷன் ஆளுங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். இவங்க எல்லாருமே ஒரு கூட்டமாக ஃபயர் நேஷனுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட பேரு தான் விடுதலை போராளிகள் அப்படின்னு சொல்ல, அங்கே நம்ம ஹீரோவும் அந்த தியோ பையனும் மலை குகைக்குள்ள போயிட்டே இருந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு சில பொருட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த தியோ பையன் இது ஒரு வகையான வெடிக்கும் ஜெல்லி, 2 ஜாடி அளவு இருக்கிற வெடிக்கும் ஜெல்லியே போதும், இந்த மொத்த ஊரையுமே அடிச்சிடலாம் அப்படின்னு இவன் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஆங்கே ஒரு துணியை பார்த்துட்டு இந்த வெடி விபத்துக்கு காரணம் ஃபயர் பெண்டர்ஸ்லாம் இல்ல, கண்டிப்பா வேற ஒருத்தவங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எதை கண்டுபிடிச்சிருக்கான் போல. இது என்னன்னு நமக்கு புரியாம இருக்க
ஜூக்கோவும் நம்ம பெரியப்பா ஐரோவும் உமாஷுக்குள்ளே வந்துட்டாங்க. என்ன இது, நீங்கள் சொன்ன உமாஷு இதுதானா? இது என்னமோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, இது அழுக்கா நச நசன் சத்தமாம் நாத்தம் முடிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்க. இப்போ அசோலோவை தான் காட்டுறாங்க. இவ ஒரு லெட்டர் எழுதிட்டே இருக்கா. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அவதார தேடுற விஷயத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டது எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அந்த அவதார பற்றின எல்லா தகவல்களும் எனக்கு வேணும். குறிப்பாக ஜூக்கோ சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் சின்னதாக இருந்தால் கூட எனக்கு தெரியப்படுத்தணும். இந்த விஷயத்தில் எனக்கு விசுவாசமாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு எழுத. இதை படிக்கிறதோ இந்த கிறுக்கு பைய தளபதி ஷாவ். இதை பார்த்ததுமே இவன் வேற ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கேன். அப்படியே இந்த அவதார் பற்றின தகவல் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்க, ஜூக்கோட பட்டியல இருக்கிற ஒருத்தன், அவனோட பேரு லெப்டினன்ட் ஜி அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆளுங்களை அனுப்பி வைக்க, இங்க நம்மளோட ஹீரோ சாயோட வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியே அங்க கட்டரவும் வர. இப்போ நம்ம ஹீரோ ஒரு துணியை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அது அந்த ஜெட்டு பைலோடது தானா. இந்த வெடிகுண்டை வச்சதே அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா கட்டராம் சாய் தான் அந்த வெடிகுண்டுக்கு காரணம். அந்த ஜெட்டு ரொம்ப நல்லவன் தெரியுமா, அவன் ஃபயர் நேஷன் ஆளுங்களோட போராடிட்டுலாம் இருக்கான், அவன்லாம் அதை பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம கட்டாரை பார்க்க போக, அப்போ ஜூக்கோ கட்டாரை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஜெட்டு இங்க பாரு, நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம கட்டாரை சொல்ல, அதெல்லாம் பேசலாம் ஆனா அப்புறமா பேசலாம், இப்போ ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாய் ஒரு உளவாளி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அவனை போட்டு தள்ளுறதுக்காக அவனோட சூட் கேஸ்ல ஒரு பாம்பு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்போ அவன் அந்த அரசனை தான் பார்க்க போறான். அதனால அவன் கூட சேர்ந்து இந்த அரசனை போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்ல, இப்போதான் நம்ம கட்டாருக்கே புரிய வருது, இந்த பாம்பு வச்சது ஃபயர் நேஷன் ஆளுங்க கிடையாது, இந்த பையதான் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். ஏன்டா இப்படி பண்ணான்னு கேட்டா, பாம்பு வச்ச இடத்துல ஃபயர் நேஷன் ஆளுங்க இருந்தாங்க, அவங்களை கொல்லதான் பாம்பு வச்சு அப்படின்னு இவன் சொல்ல, அட நாதாரி பயல, இப்போ அந்த சாய் இருக்கிற இடத்துல பாம்பு வெடிச்சது அப்படின்னா பாய் மக்கள்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க விடுதலைக்காக பண்ற தியாகம் அப்படின்னு இவன் சொல்றான். அவ்வளோதான், கட்டுற இந்த விஷயத்த மொட்டையங்கிட்டையும் சாக்கா கிட்டையும் சொல்ல, நம்ம பசங்க அரண்மனைக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போதே அங்கே ஜூக்கோ வந்துடுறான். இப்போ ஒரு பக்கம் சாய் அந்த பாக்ஸை திறந்துட்டான் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி ஊரே அழிஞ்சிடும் இல்லையா. அதனால நம்ம ஹீரோ சாக்கா நீயும் கட்டறவும் போயிட்டு சாயை தடுத்து நிறுத்துங்க, இந்த பக்கி பையில நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ தனியாக ஜூக்கோ கூட நேருக்கு நேராக நிற்கும் போது, எல்லாம் அரமண்டையா ஃபயர் பெண்டிங் மட்டும் யூஸ் பண்ணிடாதே, அதை மட்டும் எவனாச்சு பார்த்தான் அப்படின்னா உன்னை கொண்டுடுவாங்களே அப்படின்னு பெரியப்பா ஹீரோ சொல்லிட, நம்ம ஹீரோ சின்ன பையன் தான், ஜூக்கோவை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோக்கு திறமை இருக்குது. அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி நம்ம ஹீரோ தப்பிச்சு போக ஒரு கட்டத்தில் வசமா ஜூக்கோ கிட்ட மாட்டிக்கிறான். அப்போ பாருங்க, இதை பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா, சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு விளக்கமாத்தலே போட்டு மூஞ்சில அடிக்குது. இந்த ஃபைட் முழுக்க அவ்வளோ காமெடியா இருக்குங்க. இங்க நம்ம கட்டாரவும் சாக்காவும் அரண்மனை மலை உச்சியில் இருக்குது இல்லையா, அதுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு கல் வண்டி இருக்கும், அதில் ஏறிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அது போயிட்டு இருந்த பாதிலேயே முடியுமா, அவ்வளோதான், 2 பேர் கதையை அங்கே முடிய போகுதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பக்கத்துலேயே இன்னொரு வண்டி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம சாக்காம் அப்படியே 2 பேரும் ஒரு ஜம்ப் பண்ணி அதில் குதிக்க, இங்கே நம்ம ஹீரோ ஆங்கு, ஏன்டா பக்கி பயல ஏன்டா என்னை துரத்திட்டே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏல நீதால என் நாட்டோட எதிரி அப்படின்னு இவன் சொல்ல, அவ்வளோதானா இதுக்கு என்ன 3 வருஷமா தேடிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, என்னது 3 வருஷமா, அப்போ என்னோட புக்கை தூக்குனது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கோ ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணிடுறான். நம்ம பெரியப்பா என்ன சொன்னாரு, எக்காரணத்துக்கு கொண்டு ஃபயர் பெண்டிங் எங்கேயுமே யூஸ் பண்ண கூட சொன்னார் இல்லையா, இப்போ ஜூக்கோ ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணிட்டா. இதை பார்த்து அங்க இருந்த மக்கள் இவன் ஒரு ஃபயர் பெண்டர் புடிங்க அப்படின்னு கத்தவும், இங்க நம்ம சாக்காவும் கட்டாரவும் மேல அரண்மனைக்கு வந்துட்டாங்க. முன்னால பார்த்தா அந்த சாய் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு நெருப்பு அம்பு கரெக்டா அந்த பெட்டியை நோக்கி வருது. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளதான் அந்த பாம் இருக்குது இல்லையா. அப்போ கட்டராம் வாட்டர் பெண்டிங்கை பயன்படுத்தி அந்த நெருப்பு அணைக்கவும் அது நேரம் அந்த பெட்டியில் போயிட்டு குத்தி நிற்குது. நெருப்பு இல்லாதனால அந்த பாம் வெடிக்கலாம். அப்பாடா காப்பாத்திச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே ஜூக்கவும் பெரியப்பா ஐரோவும் கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போதே அங்கே ஏகப்பட்ட நிலதேசத்தை சேர்ந்த வீரர்கள்லாம் வராங்க. இதை பார்த்த பெரியப்பா ஐரோ ஜூக்கோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபயர் பெண்டிங் யூஸ் பண்ணிட்டாரு. இதை பார்த்த நிலதேசத்து வீரர்கள் அவரை தோத்திட்டு போக ஜூக்கோ சேஃபா அந்த உமாஷை விட்டு வெளியே வந்துட்டான். அந்த இடம் முழுக்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இதை நம்ம ஹீரோ அணைச்சிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோயுமே அந்த நிலதேசத்தோட வீரர்களை பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு, பெரியப்பா ஐரோவை மாட்டிக்கிட்டாரு. அடுத்து என்ன ஆக போது நம்ம பரபரப்பா பார்த்துட்டே இருக்கும் போதே இங்க இந்த எபிசோட் முடியுதுங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பை கைஸ்.